பயத்தால் வீட்டை மாற்றிய ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு காலத்திலே தூக்கி எறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் இன்று வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து பார்க்கிறார். ஆள் இறுதியாக வெற்றி என்பது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கு. அதிலுமே தேர்தல் ஆணையத்துக்கும் போய் பார்த்தார். அதே போல நீதிமன்றங்களிலும் ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்து பார்த்தார். இறுதியாக வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவாகிவிட்டது. அதுக்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மையாரின் பின்னால் போகலாமா, அதாவது டிடி தினகரன் பின்னால் போய் தான் தற்போது தோல்வியை தழுவிவிட்டு சசிகலாவின் பின்னால் போய் விடலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தாலும் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவிலிருந்து நாம் நீக்கப்பட்டதற்கு ஓபிஎஸ் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரியும். அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். தற்போது அவருடைய பின்புலத்தில் இந்த ஆதரவுகள் பூராமே தனித்தனி அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்புலத்தில் ஆதரவு தெரிவித்த தொண்டர்களுமே அதிமுக இணையக்கூடியவர்கள் இறங்கியிருக்கிறாங்க. அவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுக இணைய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் கூடுதலாக ஓபிஎஸ் மகன் கூட விஜய் கட்சியிலே இணைய போகிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே மிக விரைவாக இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சொல்லில் நமது ஓபிஎஸ் அவர்கள் வீட்டை மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வீட்டை மாற்ற முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி, அரசியலில் அடுத்தடுத்து பிரச்சனை சந்தித்து வரும் ஓபிஎஸ் தனது ஆஸ்தான ஜோதிடரை அண்மையில் சந்தித்து பேசியிருக்கிறார். போது சென்னையில் தற்போது வசிக்கும் வீட்டை மாற்றும்படி ஆலோசனை அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஆழ்வார்பேட்டையில் வேறொரு வீட்டில் குடியேற இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட. இப்போ அந்த வீட்டில் இருப்பதால் தான் அரசியலில் உங்களால் சாதிக்க முடியவில்லை, உங்கள் பின்னால் எந்த ஒரு ஆதரவும் வரவில்லை, அந்த வீட்டை மாற்றிவிட்டு வேறொரு வீட்டுக்கு போங்கள், உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொன்னதன் காரணமாக தற்போது ஓபிஎஸ் அவர்கள் வீட்டை மாற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.